சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். அந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்த அறிவிப்பும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் மாதந்தோறும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டத்தில் மிக முக்கிய வாக்குறுதியாக இது பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது. 1,63,57,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இவற்றை ஆய்வு செய்ததில் 70%, அதாவது 1,06,52,198 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. முதல்வர் மு.க.ஸ்டாலின் இவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். விடுபட்டவர்களும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதன்படி கூடுதலாக 9 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. அதில் 7,35,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 1000 வழங்கப்பட்டது. இப்போது மகளிர் உரிமை தொகை பெறுவோரின் எண்ணிக்கை 1,14,65,525 அதிகரித்துள்ளது. மகளிர் உரிமை தொகையை பெற அரசு நிர்ணயித்து இருந்த தகுதிகள் இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு இருப்பதாக பெண்கள் சிலர் ஆதங்கம் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக எம்எல்ஏக்களிடமும் அமைச்சர்களிடமும் முறையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த சட்டசபை தொடரின் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்த அறிவிப்பும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் குறித்தும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் எனவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனால் விடுபட்ட மகளிருக்கும் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புள்ளதால் பயனாளிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் ரூபாய் 1000 உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது குறிப்பிடத்தக்கது. இதற்கு இடையே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பிற மாநிலங்களில் பெண்களுக்கு அளிக்கப்படும் நிதி உதவி இதைவிட கூடுதலாக உள்ளது. எடுத்துக்காட்டாக கர்நாடகாவில் ரூபாய் 1,500 வழங்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டிலும் உயர்த்தப்படலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் 2026இல் நடத்தப்படும் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல் வாக்குறுதிகளை மனதில் வைத்து ஆளும் திமுக அரசு தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 விரைவில் வெளியாகும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அதாவது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி தற்போது 1.14 கோடி மகளிர்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் புதிய பயனாளிகள் இணைப்படுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் ஏராளமான பெண்கள் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் பொதுத்துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் புதிய பயனாளிகள் குறித்து இன்னும் 3 மாதத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அறிவித்தார். இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான தற்போது முதல்வர் ஸ்டாலின் விரைவில் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் அது புதிய பயனாளிகள் குறித்து விவரமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்றால் அரசு நிர்ணயித்திருக்கும் தகுதிகள் அனைத்தும் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் நேரடியாக கள ஆய்வு செய்த பிறகே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை கள ஆய்வில் நீங்கள் கொடுத்திருக்கும் தகவல் உண்மை இல்லை என்றால் உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதற்கு முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் இ-சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் எடுத்து செல்ல வேண்டும். மேலும் மொபைல் எண், வங்கி பாஸ்புக் கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. இ-சேவை மையத்தில் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவுடன் உங்களின் விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலருக்கு வரும். அவர் விண்ணப்பம் மீது கள ஆய்வை மேற்கொள்வார். அதில் உங்களின் தகவல் உண்மை என்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க அவர் பரிந்துரை செய்வார். அதன்படி தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் போது உங்களின் விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒயிட் கலர் பட்டன் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க.